சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. பிந்திய 10 நாட்களில் அவன் ஒளித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியமும் அதில் நின்று வணங்கி 1000 மாதங்களோட சிறப்பான இபாதத்தை செய்த பற்றி பெரும் பாக்கியம் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய நமது சிந்தனைக்கு சஹாபாக்களின் வழி வெற்றி வழி என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் இங்கே கொண்டு வர இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மூத்த குடிமக்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் உலகத்தில் தத்துவங்கள் பேசப்படுகிறது, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கடவுள் ஆணையிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி? இங்கு வந்து பார்த்தால் தானே இங்கே உள்ள சிரமங்கள் தெரியும். எனவே மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சிலர் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோன்று இந்த இஸ்லாமியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது நபி இறைத்தூதர் அவர் செய்யலாம், சாமானியர்களால் செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. சாமானிய மனிதர்கள் முழுக்க 100க்கு 100 இஸ்லாமிய விதிப்படி நடக்க முடியுமா என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்தை நீக்கிய பெருமக்கள் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் மட்டும் முழுமையாக நடந்திருக்காவிட்டால் உலகம் உள்ளளவும் இந்த இஸ்லாமிய முழுமையாக நடப்படுத்தப்படக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல என்பதாக உதறி தள்ளப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நபி அவர் இறைத்தூதர், அவர் நடக்கலாம், நம்மள மாதிரி ஆள் நடக்க முடியுமா என்று கேட்கிறவர்களுக்கு நடந்திருக்கிறார்களப்பா, உன்ன மாதிரி ஆளு, உன்னை விடவும் மோசமான ஆள். அவருடைய முற்கால வாழ்க்கை உன்னை விடவும் மோசமாக இருந்தது. அப்படி உள்ளவர்கள் முழுமையாக திருந்தி முழுமையாக இதன்படி நடக்கவில்லையா என்று நமக்கு உதாரண புருஷர்களாக ஒரு மாடல் சமுதாயமாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை ஆக்கியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சஹாபாக்களுடைய பரக்கத்தினால்தான் இந்த இஸ்லாமியம் இன்று வரை நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான ஒன்றல்ல. அது மட்டுமல்லாமல் அவர்கள்தான் நமக்கு குர்ஆனை காட்டி தந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொற்கள் இதுதான் என்பதை அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவே அவர்கள் மீது நமக்கு நல்ல நம்பிக்கை வேண்டும், நம்பகத்தன்மை வேண்டும். அவர்கள் மீது நம்பகத்தன்மை இருந்தால்தான் குர்ஆனின் மீது நமக்கு சந்தேகம் வராது. அவர்கள் மீது முழுமையாக நம்பினால்தான் ஹதீஸின் மீது சந்தேகம் வராது. அவர்கள் சரியில்லாத ஆட்கள் என்று நாம் சொல்லுவோமேயானால் ஏன் குர்ஆனையும் புரட்டி இருக்கலாம் அல்லவா, ஹதீஸையும் புரட்டி இருக்கலாம் அல்லவா என்று ஒரு சந்தேகம் எழுந்து நம்முடைய ஆதாரங்களே தகர்ந்து போய்விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை பெருமானாருக்கு கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கையானவர்கள், மிகவும் நாணயமானவர்கள், கையாடல் செய்ய மாட்டார்கள், மிகவும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவருடைய நம்பகத்தன்மை அல்லாஹ் சொல்கிறார். இல்லை ஆனால் என்ன ஆகும்? அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான், ஜிப்ரீல் மாத்தினரா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்துவிடும். அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நம்பகத்தன்மை அல்லாஹ் உண்டாக்குகிறான். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீமின் தி குவத்தின் இன்ததில் அர்ஷி மக்கைனின் முதாஇன் சம்மாமீன். 81-21வது வசனம். 81-21வது வசனத்திலே சொல்கிறான், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீமின், கண்ணியமான தூதர். ஜிப்ரீல் கண்ணியமான தூதர். தி குவத்தின் இன்ததில் அர்ஷி, அர்ஷ் உடையவனிடத்திலே இவர் சக்தி வாய்ந்தவர். யாரும் அவற்றை போய் வாலாட்ட முடியாது, யாரும் இடையில போய் செருகிறதுக்கு யார் அவரிடத்தில் வாலாட்ட முடியாது. சக்தி வாய்ந்தவர், அப்படி தூள்படுத்திடுவார். தி குவத்தின் இன்ததில் அர்ஷி, அர்ஷ் உடையவனிடத்திலே சக்தி வாய்ந்தவர். மக்கீனுன்,
நல்ல வசதி படைத்தவர், எல்லா விதமான ஆளுமை திறமையும் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன், என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறேன், ஆளுமை திறமை உள்ளவர். முதாயின், அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர். சம்மா அமீன், அதற்கெல்லாம் மேலாக ரொம்பவும் நாணயமானவர். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியமானவர் என்று சொல்கிறான். இன்னும் யாரும் அவரிடத்திலே வந்து கலப்பதற்கு முடியாது, சக்தி வாய்ந்தவர் என்று சொல்கிறார். மூன்றாவதாக அவருக்கு எல்லா உத்தரவுகளையும் கொடுத்திருக்கிறோம், யாரும் இந்த சொற்களிலே கலப்பை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்தால் அவர்களை சுட்டரிப்பதற்கான எல்லா சக்தியும் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். நாலாவது, அவர் ஒரு அணு கூட மாறு செய்ய மாட்டார், மிகவும் கட்டுப்பாடு உடையவர் என்று சொல்லி ஐந்தாவதாக நம்பிக்கைக்குரியவர் என்று 5 வகையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச் சிறப்பானவர்கள் என்பதை அல்லாஹ் ஒத்துக் கொடுக்கிறார். அதே நிலைதான் சஹாபாக்களும், அதே நிலையில் தான் சஹாபாக்களும். ஏனென்றால் பெருமானார் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நம்பகமான செய்திகளை சொல்கிறார். ஜிப்ரீலிடம் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நமக்கு வந்து சேர்ந்ததே அந்த மூத்த குடிமக்கள், முதல் மக்கள், அவர்கள் நாணயமானவர்களாக இருந்தால் தானே அது நமக்கு முழுமையாக வந்து சேர முடியும். எனவே அவர்களும் பத்திரமானவர்கள், உத்தமமானவர்கள், சிறப்பானவர்கள். இதை அல்லாஹ்வே குர்ஆனிலே அவர்களை புகழ்ந்து சொல்கிறார், சஹாபாக்களை புகழ்ந்து சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் நம்பகத்தன்மை இருந்தால்தான் இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும். அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் குர்ஆன் சந்தேகமாகிவிடும், அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் ஹதீஸ் சந்தேகமாகிவிடும். இன்று சிலர்கள் நம்மிலேயே சஹாபாக்களை பற்றி சந்தேகத்தை உண்டாக்குறார்கள். உண்டாக்கினால் என்ன ஆகும்? கடைசியில சொல்வார்கள், ஆமா அவர்கள் பொய் சொல்ற ஆளுகதான், மேல கீழ பண்ற ஆளுகதான், எனவே ஹதீஸிலையும் கொஞ்சம் ஊட்டா இருக்குது, குர்ஆனிலையும் கொஞ்சம் ஊட்டா இருக்குது என்று கடைசியில கொண்டு போய் ஷிர்க்ல சேர்க்கிறதுக்காக வழிவகுக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சஹாபாக்களை விமர்சனம் பண்ணுகிறது ஆகிறது என்பதை கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த செய்தி உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற புகழ்ந்துரையை நீங்கள் எடுத்து பாருங்கள். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொன்னானோ அதை போன்று சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள், அவரோடு இருப்பவர்கள், அஷித்தாஉ அலல் குஃபாரி, எதிரிகளிடத்திலே கடின சித்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையிலே அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன், அவர்களை எப்பொழுதும் ருக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களாக நீங்கள் காணுவீர்கள். யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய தயாளத்தை தேடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை அவர்கள் தேடுகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட இஹ்லாஸுக்கு மாற்றமாக இருக்கவில்லை, மனத்தூய்மைக்கு மாற்றமாக இருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் தேடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய மேன்மையும் தான் அவர்கள் தேடுகிறார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம், அவருடைய அடையாளம் முகத்தை பார்த்தாலே தெரியும். சீதேவிகள் மின் அஸரி சுஜூத், சஜிதா செய்தனுடைய அடையாளமாக அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். ذَلِكَ மஸலுஹும் ஃபீ தௌராத், அவர்களை பற்றி தௌராத்திலும் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீலையும் அவர்களை பற்றி உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கஸர்இன், ஒரு கதிர், ஒரு விவசாய நிலத்திலே வளரக்கூடிய ஒரு கதிர், ஒரு சரஇன், ஒரு விவசாயம், ஒரு வெள்ளாண்மை. அஹ்ரஜ ஷத்தாஹு, அது தன்னுடைய முளையை வெளிப்படுத்தியது. ஃபஆஸரஹு, அது தளிர்த்தது. ஃபஸ்தக்லல, நன்கு தடித்தது. ஃபஸ்தவா அலா சூகிஹி, தன்னுடைய அடி கிளையின் மீது அது நன்கு சமமாக நின்றது. யுஜிபு ஸுர்ரா, விவசாயிகளை எல்லாம் அது ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அது நிலைத்து நின்றது. லியகீத பிஹிமுல் குஃபார், அவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் போராமைப்படுகின்ற நிலையில் அவர்களுக்கு நிலைமை ஆகிவிட்டது. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு, அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கும், வஅமிலு ஸாலிஹாத்தி, ஸாலிஹான அமல் செய்தவர்களுக்கும், மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் மன்னிப்பையும் நல்ல கூலியும் வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து கூறுகிறான். 5 தன்மைகளை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பக்குவமாக எடுத்துச் சொன்னதை போன்றே இந்த சஹாபாக்களை பற்றி அற்புதமாக புகழ்ந்து சொல்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி அவர்களோடு இருப்பவர்களுக்கு இத்தகைய தன்மைகள் இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தன்மைகள் பொதுவாக எல்லா சஹாபாக்களிடத்தில் இருந்தாலும்
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளை பிரதிப்பதாக சொல்கிறார்கள். ஒன்றாவது அல்லதீன மஅஹு, அவர்களோடு இருப்பவர்கள், பெருமானாரோடு இருப்பவர்கள். பெருமானாரோடு இருத்தல் என்பது ஒரு சிறப்பு அம்சம். பெருமானாரோடு இருத்தல் என்பது அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஏனென்றால் அந்த கண்மணியை ஒரு நொடி பார்த்து விட்டால் போதும், அவர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, ஒரு நொடி பார்த்து விட்டாலேயே அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறார்கள் என்ற சிறப்புக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாகி விடுகிறார்கள். ஒரு நொடி நபியை பார்த்து விட்டால், ஒரு நொடி பார்த்து விட்டாலேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளாகி விடுகிறார்கள் என்றால் கூடவே இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒளியை அவர்கள் உடனே இழக்கியிருப்பார்கள். சஹாபாக்களை போன்று சொல்வதற்கான சொல்கிறான், ஒரு நொடி பார்த்து விட்டாலேயே ரலியல்லாஹு அன்ஹும் என்ற நிலை ஏற்படுகிற பொழுது கூடவே இருந்திருக்கிறார்களே, அந்த ஒளி எவ்வளவு உடம்போடு சேர்ந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் மிக அதிகமானவர் யார் தெரியுமா? மிக அதிகமாக இருந்தவர் யார் தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அதனால் அவர்களை ஈமானிலே உயர்ந்தவர்கள் என்ற பட்டம் அவர்களுக்கு கிடைத்தது. நபிமாருடைய அடுத்த ஈமான், உயர்ந்த ஈமான் அபூபக்கர். எப்படி அவருக்கு கிடைத்தது? பெருமானோடு கூடுதலாக அங்கு இருந்த காரணத்தினால், அந்த திருமுகத்தை அடிக்கடி பார்த்து கொண்டு கூடவே இருந்து சந்தித்த காரணத்தினால், நொடி பொழுது இருந்தவருக்கே அவ்வளவு பரக்கத் என்றால் கூடவே இருந்தவருக்கு பரக்கத்திற்காதா? எனவேதான் அவர் எல்லா ஈமானை விட உயர்ந்த ஈமானாக இருக்கிறார் என்பதாக சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பற்றி நீங்கள் எதுவும் எண்ணாதீர்கள், பெருமானாருடைய அந்த பரக்கத்தான தேஜஸான ஒளி பொருந்திய அந்த தொடர்போடு இருந்திருக்கிறார்கள். அது சாதாரணமானதல்ல. ஒரு சின்ன நொடிப்பொழி கிடைத்தால், நொடி பொழுது கிடைத்தால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாமெல்லாம் அறிந்த செய்தி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சிறிய உதாரணம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு சிறிய உதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காண்டி வாளேந்தி செல்கிறார். கடைசியில் அவருடைய சகோதரியினால் புத்தி படித்து பெருமானாரை சந்திக்க செல்கிறார். பெருமானாரை சந்திக்க செல்கிறார். அவர் அதுவரை அவருடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்ட வேண்டும் என்று போனவர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அது சந்திக்க செல்கிறார். கதவை தட்டுகிறார். உள்ளே ஒளிந்திருந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கதவை தட்டுகிறார். தட்டிலேயே புரிந்து விட்டது இது உமராகத்தான் இருக்கும். தட்டிலேயே புரிந்து விட்டது உமராகத்தான் இருக்கும். கதவை திறக்க யாருமே முன்வரவில்லை. தைரியத்தின் சிகரமாகிய எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், விடுங்கள் நான் திறக்கிறேன் என்று கதவை திறந்தார்கள். உமர் நிற்கிறார். நெஞ்சட்டை பிடித்து இன்னும் உமக்கு நேரம் வரவில்லையா என்றார். நெஞ்சிச்சட்டை பிடித்து இன்னும் நேரம் வரவில்லையா என்றார்கள். அப்பொழுதுதான் அந்த பெருமானாருடைய உண்மையான அந்த ஈமானியத்தான பார்வை உமரோடு படுகிறது. என்ன ஆனார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஃபீமல் இக்திஃபா, ஏன் நாம மறைஞ்சிருக்கணும்? ஏன் நாம மறைஞ்சிருக்கணும்? பகிரங்கமாக இஸ்லாத்தை கொண்டு வந்தால் என்ன? வாருங்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டு காபாவிற்கு போவோம். எவன் தடுக்கிறான் பாருங்கள். ஒரு நொடிப்பொழிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகவாசம் கிடைத்தது. எப்படி மாற்றிவிட்டது பார்த்தீர்களா? அப்படி தலைகளாக மாற்றிவிட்டது. காபாவிற்கு நாம் செல்வோம். நாம் ஏன் ஒளிந்து செல்ல வேண்டும்? நாம் என்ன உண்மைக்கு புறமாக செய்கிறோம்? உண்மையை சொல்வதற்கு ஒளிவு தேவையில்லை, வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உடனே அழைத்து போகிறார் என்றால் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நொடிப்பொழுது பார்த்ததின் பாக்கியம் இவ்வளவு என்பதை பார்க்கிற பொழுதுதான் அவர்களோடு இருப்பது என்ற ஒரு பெரும் பாவம், பெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார். அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு நொடியாவது அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை தர வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுமாமத்து இப்னு உசால் என்று ஒருவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கிற காலத்திலே மதீனாவை பாதுகாப்பதற்கான இரவு ரோந்து பணிகளை அமைத்திருந்தார்கள். ரோந்து வீரர்கள் அப்படியே சுற்றி வந்தார்கள். யாரோ ஒருவர் அந்நிய ஊர்க்காரர் குதிரையிலே போவதை பார்த்தவுடன் அப்படி பிடித்து வந்து விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த உடனேயே, யா ரசூலல்லாஹ், இரவு ரோந்து பணியிலே செல்கிற பொழுது இவர் சந்தேகமாக உலாத்தினார், குதிரையிலே சென்றார், பிடித்து வந்தோம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பிடித்து கட்டுங்கள் என்றார். விசாரிக்கவே இல்லை, அவரை பிடித்து தூணிலே கட்டுங்கள் என்றார்கள். உத்தரவு பிறந்தவுடன் சுத்தி வைத்து கட்டிவிட்டார். கட்டியதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த ஆள் யாருன்னு நான் சொன்னா கொலை பண்ணிட்டு தான் எங்க வீட்டுக்கு போவீங்க. இந்த ஆள் யாரு என்பதை நான் சொன்னால்
கொலை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள். பிடித்து வந்தவர்களுக்கு யார் என்று தெரியவில்லை, கட்டுங்கள் என்று சொன்ன பிறகுதான் விவகாரமான ஆள் போல் தெரிகிறது என்று நினைக்கிறார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், யார் என்று தெரிந்தால் நீங்கள் கொல்லச் செல்வீர்கள், உடனே கொன்று விட்டுத்தான் மறுவிலை பார்ப்பீர்கள். அப்படியா யார் சொல்லல்லா, யார் அது? இவர்தான் யமாமா நாட்டு மன்னர் சுமாமா. யமாமா நாட்டு மன்னர் சுமாமா ஏழை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் கொலை செய்தவர். ஏழை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் கொலை செய்தவர். எனவே இவர் நீங்கள் வெறியாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு உண்மையிலேயே அப்பொழுதுதான் அவரை பற்றி தெரிந்தது. பள்ளிவாசலில் கட்டப்பட்டு இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உணவு கொடுங்கள், மற்ற வேலைகளை அவருக்கு நீங்கள் செய்ய அனுமதி கொடுங்கள், ஆனால் கட்டப்பட்டிருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். ஒமா இந்தக், உன்னுடைய முடிவு என்ன என்று கேட்பார்கள். என்ன முடிவு என்று சுமாமாவிடத்தில் கேட்பார்கள். சுமாமா சொல்வார், எனக்கு நீங்க உபகாரம் பண்ணினா பின்னால நான் நன்றியா நடந்துக்கிறேன், இல்ல எனக்கு தண்டனை தந்தா தர்றதுக்கு உங்கள்கிட்ட நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க ஆளுகள் நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கிறேன், தண்டனை தந்தால் அதுக்கு நியாயம் இருக்கிறது. எனக்கு உபகாரம் பண்ணினால் நீங்கள் என்னை ஒரு சிறந்த நன்றி உள்ளவனாக பார்ப்பீர்கள். பெருமானார் திரும்பி சென்று விட்டார்கள். மறுநாள் வந்தார்கள். ஒமா இந்த சுமாமா, உன் முடிவு என்ன? அதேதான் திரும்பி சொன்னார். மூணாவது நாள் வந்தார்கள். கேள்வி கேட்கல. அத்திரிக்கும் சுமாமா, சுமாமா அவுத்துடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூணாவது நாள் கேள்வி கேட்கவில்லை. சுமாமாவை அவுத்து விடுங்கள் என்றார்கள். உடனே அவிழ்த்து விட்டார்கள். வேகமாக சென்றார். எதிரில் உள்ள பேர்த்தம்பளத்திலே தோப்பிலே சென்று குளித்து விட்டு அங்கிருந்து திரும்ப வருகிறார். வந்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் வருவது 3 நாளைக்கு முன்னால் இங்கே வருகிற பொழுது எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத முகம் இந்த முகம்மது முகமாகத்தான் இருந்தது. உலகத்திலேயே பிடிக்காத ஊர் மதீனாவாகத்தான் இருந்தது. உலகத்திலே பிடிக்காத மதம் இந்த இஸ்லாமிய மதமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று உலகத்திலேயே மிகச் சிறப்பான முகம் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமாக எனக்கு படுகிறது. உலகத்திலேயே சிறந்த ஊர் மதீனா என்று எனக்கு தெரிகிறது. உலகத்திலேயே சிறந்த மதம் இஸ்லாம் என்று தெரிகிறது என்று சொல்கிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இங்கே என்ன நடந்தது? பயான் செய்தார்களா? சொற்பொழிவு நிகழ்த்தினார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினதெல்லாம் வரலாறு சொல்கிறது. வமா இந்தக ஆசுமாமா, மா இந்தக ஆசுமாமா. 3 நாளும் பெருமானார் என்னப்பா உன் முடிவு என்ன என்றுதான் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேஜஸான அந்த அருள் பொருந்திய ஒளி பொருந்திய முகத்தை 3 நாள் பார்த்த உடனேயே அவர் அப்படியே மாறிவிட்டார். சஹாபி என்ற பெயரிலே பெற்றுவிட்டார். மிகப்பெரிய அளவிற்கு பெருமானாரை நேசிக்கின்ற அளவிற்கு அவருடைய நிலைமை மாறிவிட்டது. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பது எவ்வளவு பாக்கியம் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? கொடிய பகைவராக இருந்தவர் அந்த முகத்தை பார்த்த உடனேயே மாறி பிரியமான முகமாக மாறிவிட்டது என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், முகமதே, நான் உம்ரா செய்வதற்குத்தான் நியத்து வைத்து இந்த குதிரையில் ராத்திரி போய்கிட்டு இருந்தேன், உங்காலு பிடிச்சு வந்துட்டாங்க. உம்ரா என்றால் முன்னாலேயும் அந்த பழக்கம் இருக்கிறது அல்லவா? உம்ரா செய்யத்தான் நான் போயிருந்தேன், நீங்க உங்க ஆள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் உம்ரா செய்யலாமா யா ரசூலல்லாஹ்? தாராளமாக செய்து வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய முறைப்படியான உம்ராவை கற்றுக் கொடுத்து அவரை உம்ராவுக்கு அனுப்புகிறார். உம்ராவுக்கு செல்கிறார். காபத்துல்லாஹ்வுடைய வளாகத்தை பார்த்த உடனேயே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க லா ஷரீக லக் தல்பியாவை முதலாக குர்ஆனில் சத்தம் விட்டல் குறையில்லை சொன்னவர் அந்த சுமாமா. காபத்துல்லாஹ்வுடைய வளாகத்திலே தல்பியாவை முதல் சத்தமிட்டு சொன்னவர் சுமாமா. சத்தமிட்டு சொன்னவுடன் மக்கா காவிர்கள் எங்கிருந்து வந்தார்களோ தெரியவில்லை, வந்து அடி அடி என்று அடி பிரித்து விட்டார். கடைசியில் ஒரு பெரிய மனுஷன் வந்து பார்த்துட்டு, யார அடிக்கிறீங்கடா? எவன் நமக்கு சோறு போடுறானோ அவன் அடிக்கிறீங்க. யமாமா நாட்டு மன்னனை நீ அடிக்கிறீங்க. யமாமா நாட்டு மன்னன் தான் நமக்கெல்லாம் வருடம் கோதுமையா அனுப்புறான். அதை வச்சுதான் நம்ம பாதி கயிறு வயிறு நிரம்புறான். நமக்கெல்லாம் தானியம் தரக்கூடிய அந்த கண்ணியமான அரசனை அல்லவா அடிக்கிறீர்கள் என்று எல்லாருமாக சொன்னார்கள். அப்பொழுதுதான் முகத்தை பார்க்கிறார்கள். சும்மா இவன் எப்ப இஸ்லாத்துக்கு போனான்? இவன் எப்ப இஸ்லாத்துக்கு போனா? எல்லாத்துக்கும் பெரிய சங்கடம் ஆயிடுச்சு. சுமாமா அழகாக தவாப் செய்தார், உம்ரா செய்தார்.
திரும்பி வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய முதுகையெல்லாம் காட்டுகிறார். யா ரசூலல்லாஹ், பாருங்க, அடிச்சு பிரித்துட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க அந்த காட்சியை பார்க்கிறார். உடனே கோபத்தோடு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இனிமே மக்காவுக்கு ஒரு சிறு தானியம் கூட நான் அனுப்ப மாட்டேன். இனிமேல் மக்காவிற்கு ஒரு சிறு தானியம் கூட அனுப்ப மாட்டேன். என்னை இந்த பாடுபடுத்திட்டான், இனிமேல் நான் அவர்களுக்கு அனுப்ப மாட்டேன். வருடத்தில் 6 மாதத்திற்கு தேவையான தானியங்களை நான் அனுப்பி வந்தேன். என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டார்கள், இனிமேல் நான் ஒரு தானியம் கூட அனுப்ப மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு யர்ஸுகு மன் யஷா, ரிஸ்க் கொடுப்பவன் சுமாமாவே நீ அல்ல, அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுப்பவன். எனவே ரிஸ்க் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. சத்தியம் செய்யக்கூடாது. நீங்கள் ரிஸ்க் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் தெரியுமா? ஏற்கனவே அனுப்பி வந்ததை விட 2 மடங்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானாருடைய இந்த திருமுகத்தை பார்க்கிற பாக்கியம் அல்லாஹ் முதல் பாக்கியமாக சொல்வான். இந்த சஹாபாக்களை பற்றி நாவு கூசாமல் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வை பார்த்தார்களே, ரசூலுல்லாஹ் கூடவே இருந்தார்களே, ரசூலுல்லாஹ் உடன் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு கிடைக்கும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கேட்பார்கள், அபூபக்கரே, நான் என்னுடைய வாழ்நாளுடைய அமல பூரா தந்துடுறேன், ஆனா நீங்க 2 ராத்திரியுடைய அமல எனக்கு தந்தா போதும். 2 இரவுகளுடைய அமலை எனக்கு தந்தால் போதும், பூராத்தையும் நான் தந்துடுறேன். என் வாழ்நாளில் நான் செய்த எல்லா அமலையும் தந்து விடுகிறேன். என்ன 2 ராத்திரி? ஒன்னு, அந்த சௌரு குகையில் பெருமானாருடனேயே இருந்தீர்களே, எதிரிகள் வந்து காலடி தளத்தை பார்த்தால் கண்டுபிடிக்கிற நேரத்திலையும் கூடவே இருந்தீர்களே, அந்த ஒரு நாள் ராத்திரி அமல். இன்னொன்று, பத்ர் யுத்தகலத்தின் இரவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்குகிற பொழுது கூடவே இருந்து தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அந்த 2 இரவு நீங்கள் கூடவே இருந்தீர்கள், கூடவே இருந்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அன்ஸல அலா ரசூலிஹி சக்கீனா, சக்கீனாவை அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு இறக்கினான். உங்களோட இருந்த உங்களுக்கும் தானே இறங்கி இருக்கிறது. அந்த இரவிலையும் 2 இரவிலையும் அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு சக்கீனத்தை அனுப்பினான். நீங்களும் கூட இருந்திருக்கிறீர்கள். எனவே பெருமானாரோடு 2 ராத்திரி இருந்திருக்கீங்க, பெருமானாரோடு 2 ராத்திரி இருந்திருக்கீங்க. அதை மட்டும் நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, என் அமல பூரா தந்துறேன் என்று கேட்கிறார். பெருமானாருடன் 48 மணி நேரம். அந்த 48 மணி நேரத்திற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்றால், அவரை ஈமானிலே மிக உயர்ந்த மனிதராக மாற்றிவிட்டது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை அழைத்து சொல்லி அனுப்புகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல போய் கேளுங்க, நான் மௌத்தாயிட்டா என்னுடைய ஹபீபோட என்னை அடக்கணும், அவங்க கூட நான் சேர்ந்திருக்கணும் ஆசைப்படுறேன். பெருமானாரோடு நான் மௌத்தான பிறகும் சேர்ந்திருக்க வேண்டும் ஆசைப்படுறேன். அது என்னுடைய உலகத்திலேயே எனக்கு கிடைக்காத ஒரு பெரிய இன்பம். அதை தாங்கள் தருகிறீர்களா என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். அவர்கள் அனுமதித்தால் எங்கே அடக்குங்கள் என்று சொல்கிறார். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு போய் தகவலை சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்பொழுது கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அது எனக்கு என்று நான் அந்த இடத்தை வைத்திருந்தேன். என்னுடைய தாப்பனார், என்னுடைய கணவனார், அடுத்து நான் அடங்க வேண்டும் என்று வைத்திருந்தேன். ஆனால் ஜனாதிபதி கேட்டுவிட்ட பிறகு ஜனாதிபதியை விட என்னை நான் தேர்ந்தெடுப்பதாக இல்லை, ஜனாதிபதியை அடக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொன்னார்கள். உடனே அங்கிருந்து அந்த நண்பர் வருகிறார். அங்கிருந்து இந்த தகவலை கொண்டு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு குடல் எல்லாமே வெளிவந்திருக்கிறது. வயிற்றை பிடித்துக் கொண்டு எடுகிறார்கள். என்ன சொன்னார்கள் ஆயிஷா, என்ன சொன்னார்கள் ஆயிஷா, என்ன சொன்னார்கள் என்று கத்துகிறார்கள். அமீருல் முஃமினீன் உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் அடைந்த பாக்கியத்திலே மிகப்பெரிய பாக்கியம் இது. பெருமானாரோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன மஅஹு, அவரோடு இருக்கிறார்கள். இந்த பாக்கியத்துக்கு நிகரான பாக்கியம் இல்லை. அடுத்து சொல்வான், அஷித்தா வலல் குஃபார், எதிரிகளிடத்திலே கடின சித்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எதிரிகளிடத்திலே கடின சித்தம் உள்ளவர். இது அல்லதீன மஅஹு என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறிக்கிறது என்றால், அஷித்தா என்பது ஹஜ்ரத் உமரை குறிப்பதாக சொல்லலாம். அவர்களிடத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? மற்ற பணத்துக்கோ உறவுக்கோ அல்லது வேற நட்புக்கோ அல்லது நாட்டுக்கோ எதுக்கும் அவரிடத்தில் மதிப்பு கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அவரிடத்தில் மதிப்பு. அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய எதிரிகளிடத்திலே வைரம் போன்றவர்கள் நடப்பார். புகழ்ந்து சொல்கிறான் அந்த சஹாபாக்களை, அஷித்தா வலல் குஃபார். கண்ணியத்திற்குரியவர்களே,
அதை உமர் ரலியல்லாஹு குறிப்பது நமக்கு நன்கு தெரியும். அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிற பொழுது எல்லாரும் தலைமறைவாகவே புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிற பொழுது ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டி, உமர் மதீனாவுக்கு நான் போறேன், தடுக்கிறவனா இருந்தா வந்து தடு, உன்னால முடியுமானால் வந்து தடுத்துக்கொள் என்று தைரியமாக சொல்லிவிட்டு போனவர்கள். யாருக்கும் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல அந்த உமர். அது ஒரு சிறப்பான வாக்கியம். அந்த சஹாபாக்கள் அத்தனை பேருக்கும் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ் ரசூலை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டார். எதிரிடத்தில் கடின சித்தம் உள்ளவர்கள். அது எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். பத்ர் யுத்தகலம் நடந்தது. 70 பேர் ஷஹீதாக, 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அவர்களை என்ன செய்வது என்று ஆலோசனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அழைத்து கேட்டார்கள், என்ன உமரை என்ன செய்யலாம்? இஸ்லாத்திற்கு இவர்கள் செய்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. எனவே இவர்களை வெட்டு வைக்க வேண்டாம், வெட்டு 1 துண்டு 2 என்று வெட்டிவிட வேண்டியதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரை உங்களுடைய யோசனை என்ன என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்ன இருந்தாலும் அவருடைய நம்முடைய உறவினர்கள் தான், அவர்கள் திருந்தி விடுவார்கள், அவர்களை விட்டு பிடித்தால் திருந்தி விடுவார்கள், எனவே அவர்களை எல்லாம் மன்னித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுக்கிறார்கள். ஏதாவது பணங்காசுகளை வாங்கிக் கொண்டு நாம் அவர்களை விடுதலை விட்டு விடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். உடனே திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் அருளப்படுகிறது. லௌலா கிதாபும் மினல்லாஹி சபக் லமஸ்ஸக்கும் ஃபீமா அகதும் அதாபுன் அதீம். அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி பல தடவை சொல்லி வச்சிட்டான். அப்படி மட்டும் சொல்லி இருக்கவில்லையானால் இப்பொழுது நீங்கள் மன்னித்ததற்கு கடினமான வேதனை உங்களை வந்து சேர்ந்திருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று முன்பே நாம் உத்தரவு போட்டு விட்டோம், பல தடவை உங்களுக்கு உபதேசித்திருக்கிறோம். அந்த மாதிரி சொல்லவில்லையானால் இந்த தடவை நீங்கள் மன்னித்ததற்கு கடினமான வேதனை உங்களை வந்து சேர்ந்திருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அருளுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வேதனையை இறக்கியிருந்தால் உமரை தவிர யாரும் மிஞ்சி இருக்க முடியாது, உமரை தவிர யாரும் மிஞ்சி இருக்க முடியாது. வேதனை இறக்கியிருந்தால் உமரை தவிர யாரும் மிஞ்சி இருக்க முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த வரலாற்றை பார்க்கிறோம். அஷித்தா வலல் குஃபார், குஃபார்களிடத்தில் கடினமாக இருக்கக்கூடிய, அதாவது இஸ்லாத்தில் அல்லாஹ் ஒருவனைத்தான் மதிப்பு, வேறு எதுக்குமே மதிப்பு கொடுக்காத அந்த மனப்பான்மை அது சஹாபாக்களிடத்தில் இருந்தது என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவது சிறப்பியல்பாக அவர்களை சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒவ்வொரு சிறப்பும் நீண்ட நெடிய நேரம் விளக்க வேண்டிய சிறப்பு. அடுத்து ரஹ்மாவு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அன்பு காட்டக்கூடியவர்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த செய்தி குறிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லை என்றவுடன் தன்னுடைய சொத்து அனைத்தையும் கொடுத்து ஒரு கணத்தை விலைக்கு வாங்கி நண்பர்களுக்கெல்லாம், இஸ்லாமிய நண்பர்களுக்கெல்லாம் இலவசமாக தண்ணீர் எடுப்பதற்கான அனுமதி கொடுத்தவர்கள். இப்படி அவர்கள் அந்த சஹாபாக்கள் மீது அன்பு செலுத்தியது எல்லையில்லாது. சஹாபாக்களை நீங்கள் ஏன் பாராட்ட வேண்டுமென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் இருப்பவர்கள், தங்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் தொழுது கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வே சொல்றான், நாம சொல்ல இல்ல. தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன், எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள், எப்பொழுது பார்த்தாலும் ருக்கூ சுஜூத் செய்து கொண்டே இருப்பார்கள். அது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் இது பொதுவாக எல்லா சஹாபாக்களுக்கும் உள்ளதாக இருந்தாலும் அது அலி ரலியல்லாஹு குறிப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நின்று விட்டால் அல்லாஹ்வுடன் ஐக்கியமாக ஆகிவிடுவார்கள். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், ஒரு தர்காப் யுத்தத்தில் அவர்கள் மீது ஒரு அம்பு பறிந்து விட்டது. அந்த அம்பை எடுப்பதற்கு யாராலும் ஏறவில்லை. வைரமான அந்த உடம்பில் இருந்து அந்த அம்பை யாராலும் உருவ முடியவில்லை. எத்தனையோ விதமான முயற்சிகளை செய்து பார்த்தார்கள், முடிய முடியவில்லை. கடைசியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யோசனை சொன்னார்கள், நான் தொழுவதற்கு தக்பீரை கட்டுவிடுகிறேன், அதன் பிறகு இந்த அம்பை உருவிப்பாருங்கள். 2 ரக்காத் தொழுவதற்கான தக்பீரை கட்டிவிட்டார்கள். தக்பீரை கட்டி அந்த தொழுகையிலே லயித்து அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது வெண்ணையிலிருந்து ரோமத்தை உருவதை போல் அந்த ஈட்டி உருவப்பட்டது என்பதாக வரலாறு சொல்கிறது. வெண்ணையிலிருந்து ரோமம், அவ்வளவு வைரம் வாய்ந்த அந்த உடம்பிலே எடுக்க முடியாமல் எத்தனையோ யுக்திகளை செய்தும் கூட முடியாமல் இருந்த அந்த நேரத்திலே தொழுக தக்பீர் கட்டியவுடன் அது எடுக்க முடிந்தது என்றால் ருக்கான் சுஜ்ஜத்தன் என்று அல்லாஹ் அற்புதமாக அவர்களை பற்றி சொல்கிறான்.
ஃபதுலம் யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய திருப்தியும் மேன்மையும் அவர்கள் தேடுகிறார்கள். நாமும் தொழில் கேட்கிறோம், ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா, ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா. நாம் இங்கே ஓதுகிறோமே அல்லாஹ்வுடைய ஃபதுல் வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள், பின்னால் உள்ள வாசகத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அதை நான் அவர்கள் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறான். கேட்கிறார்கள், பின்னால் உள்ள வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, அந்த ஈமான் கொண்ட அமல சாலிஹ் செய்தவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், மக்ஃபிரத்தன் மன்னிப்பை கொடுப்பதாக வாக்களிச்சிட்டான், வஅஜ்ரன் அதீமா மிகப்பெரிய கூலியை தருவதாக வாக்களித்து விட்டான். நாம் ஃபதுல் மினல்லாஹ் சொல்றோம், இத்தனை நாளா சொல்றோம், அல்லாஹ் நமக்கு வாக்களிச்சிட்டானா, தந்துட்டேன் என்று வாக்களிக்கிறானா? மறுவுலகத்தில் போய் தான் பார்க்கணும். தந்துட்டேன் என்று வாக்களித்தானா? மறுவுலகத்தில் போய் தான் பார்க்கணும். யாருக்கும் வாக்களித்ததாக நமக்கு தெரிய முடியாது, வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு தர்றதாக வாக்களிச்சிட்டேன் என்று சொல்றான். அப்ப வாக்களிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நாம் அவர்களை பற்றி குறை சொல்கிறோமே, என்ன உரிமை இருக்கிறது, என்ன நியாயம் இருக்கிறது? இந்த சிஃபத்து பாக்கி இருக்கக்கூடிய 10 அஷரத்துல் முபஷ்ஷராவில் உள்ள பாக்கி 6 பேர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த தௌராத்திலேயும் இஞ்சிலிலேயும் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள், ஒரு கதிர் ஒன்று கிளம்புகிறது, அதன் பிறகு அது தளிர் விடுகிறது, அதன் பிறகு அது தடிக்கிறது, அதன் பிறகு நேராக நிற்கிறது. இது ஒவ்வொன்றும் ஒரு இமாமை, அதாவது ஹலீஃபாவை குறிப்பதாக இருக்கிறது. முளை விட்டது அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே, தளிர்த்தது உமர் ரலியல்லாஹு காலத்திலே, தடித்தது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலே, நேராக வெற்றியை தந்தது அலி ரலியல்லாஹு காலத்தில் என்பதாலும் சொல்லி காட்டுகிறார்கள். நான் இங்கே சொல்ல வந்ததெல்லாம் அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை பற்றி அல்லாஹ் இவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறான். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து சொல்கிறானோ அதை போன்று இந்த சஹாபாக்களை புகழ்ந்து சொல்கிறான். இந்த வசனத்தை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார்கள், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வசனம் A to Z, ஆனா அவன் ஏயிலிருந்து அலிஃபிலிருந்து ஏ வரைக்குள்ள எல்லா எழுத்தும் வந்திருக்கு. இந்த வசனத்துல அலிஃபிலிருந்து ஏ வரைக்குள்ள எல்லா எழுத்துக்களும் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. 28 எழுத்துக்களும் உபயோகிக்கப்பட்டிருக்கு. இதே போன்றே பத்ருடைய வசனம் ஒன்று, பத்ர் யுத்தத்தை பற்றி 354வது வசனம், 354வது வசனம் பத்ரை பற்றியுள்ள வசனம். அதிலேயும் A to Z அலிஃபிலிருந்து ஏ வரைக்கும் எல்லா வசனங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா எழுத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலேயே 2 ஆயத்தில் மட்டும்தான் அலிஃபிலிருந்து ஏ வரை எல்லா எழுத்துக்களும் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அந்த 2 ஆயத்துக்கள் ஷரப்பான ஆயத்துக்களில் ஒன்று இது, இன்னொன்று பத்ரை பற்றியுள்ள 354வது வசனம். இந்த 2ஐயும் ஓதி துஆ செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக அந்த 2 ஆயத்துக்குள்ளே சிறப்பை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பைத்துல் மால் வசூல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாங்கள் அதற்கு தாராளமாக நிதி உதவி வழங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இப்படி அல்லாஹு தஆலா அவர்களை மிகவும் புகழ்ந்து சொல்கிறார். புகழ்ந்து சொல்வதின் காரணமாக அவர்கள் எவ்வளவு உத்தமமானவர்கள் என்பதை அங்கே நமக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த உத்தமமானவர்களை பற்றி நாம் விமர்சிப்பது சரியல்ல, அவர்கள் குறைவானவர்கள் என்று எண்ணுவது சரியல்ல. ஏனென்றால் அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ்வே சிறப்பாக்கி சொல்கிற பொழுது, அல்லாஹ்வே இந்த வசனத்திலே சிறப்பாக்கி சொல்கிற பொழுது அவர்களை பற்றி நாம் அவர்கள் சரியில்லை என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்றே இதை சில பேர்கள் தப்பாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் குர்ஆனுடைய நம்பகத்தன்மை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. ஒரு ஆலிம்சா வட்டியை பற்றி பேசினார்னா வந்து சொல்லுவான, ஆமா இவரை தெரியாதாக்கணும், அவர் அங்க வட்டி வாங்கிக்கிட்டு இருக்கிறார் என்பதாக அவருடைய பேச்சை சொல்லுகிற பொழுது அவரை ஒரு குறை உண்டாக்கி விட்டா அவர் பேச்சுக்கு மதிப்பில்லாம போயிடும். இது காரூணியத்தான திட்டம். வட்டியை பற்றி ஒரு பேசுகிறார், அவருக்கு வட்டி கொடுத்து வாங்குறாருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அவர் பேச்சுக்கு மதிப்பில்லாம போயிடும். அப்ப காரூணியத்தான திட்டம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனிடத்திலே ஜகாத்தை கேட்டு அனுப்பினார்கள். ஜகாத்தை கேட்டு அனுப்பினோன்னு அவன் என்ன செஞ்சானா, மூசாவை உருப்படாத ஆளு நம்ம சொல்லிட்டா இந்த சட்டத்துக்கு மதிப்பில்லாம போயிடும் நினைச்சான். உடனே சொன்னா, மூசா ஏற்கனவே விபச்சாரம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய பத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர் பேச்சு கண்டு ஏன் ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்னல, ஆலிம்சா வட்டி வாங்குற, வட்டியை பத்தி பேசின உடனே இவர் வட்டி கொடுத்து வாங்குறது தெரியாதா என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அவர் பேச்சுக்கு மதிப்பில்லாம போயிருந்தானே. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வட்டியை ஜக்காத்தை கேட்ட பொழுது அவன் காரூன் என்ன சொல்லி அனுப்பினா, மூசா அலைஹிஸ்ஸலாமே ஏற்கனவே ஒரு பொண்ணோட தொடர்பு கொண்டு புள்ள பத்திக்கிட்டு அலைறாரு, அவர் பேச்சையும் ஏற்கணும் என்பதாக சொன்னான். குர்ஆனிலே அந்த வரலாற்றை அல்லாஹ்
தெளிவாக எடுத்து சொல்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னடா சொல்ற, யாரடா சொல்ற? இந்த இதுல காட்டுல மேய்ச்சிக்கிட்டு இருந்தா ஒருத்தி, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீதான் அந்த குழந்தையினுடைய தகப்பன் என்பதாக அவன் சொல்லுகிறான். உடனே ஊரை கூட்டினார்கள். ஊரை கூட்டி அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் நிறுத்தி வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள். அந்த குழந்தை இடத்தில் கேட்கிறார்கள், பேச பருவமில்லாத குழந்தை, பெற்ற குழந்தை இடத்திலே கேட்கிறார்கள், உன்னுடைய தகப்பன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், உன்னுடைய தகப்பன் யார் என்று கேட்கிறார். அப்போது அந்த இடையன் ஒருவனை சொல்கிறது அந்த குழந்தை, பச்சளம் குழந்தை பொய் சொல்லாது, பிறந்த குழந்தை சொல்கிறது, என்னுடைய தகப்பன் இந்த இடையன் தான் என்று சொல்கிறது. உடனே மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், இவன் என்னை தவறாக ஆக்கி இதன் மூலமாக இந்த சட்டத்தை உருப்படாத சட்டம் என்று சொல்ல ஆக்கிறான். எனவே அல்லாஹ்வே இவனையும் இவனுடைய செல்வத்தையும் பூமிக்கு கீழால் சொரிவாங்க வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமிக்கு கீழால் சென்று கொண்டே இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர், இதை போன்றுதான் சஹாபாக்களை பற்றி நாம் விமர்சித்து விட்டால் தப்பான ஆளுவ ஹதீஸ கூட குறைச்சு சொல்லியிருப்பாங்க, குர்ஆனையும் கூட குறைச்சு சொல்லியிருப்பாங்க என்று சொல்லி விடக்கூடிய வாய்ப்பில் தான் இன்றைய சிலர்கள் சஹாபாக்களை பற்றி விமர்சிக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு காது கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மை மிக அவசியம் என்பதனால் அல்லாஹ் தன்னுடைய பங்குக்கு அவர்களை பற்றி மிக உயர்வான இடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டான். தௌராத்திலையும் இப்படிப்பட்ட மக்களை பார்த்ததில்லை, இன்ஜீலிலையும் இப்படிப்பட்ட மக்களை பார்த்ததில்லை. அவர்கள் பின்காலத்தில் உள்ள இசகர்களை பற்றி புகழ்ந்து அந்த வேதத்திலே வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன் பங்குக்கு சஹாபாக்களை உயர்த்தி சொல்லிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்றார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய நண்பர்களை திட்டாதீர்கள், தவறு செய்து விட்டார்கள் என்று நீங்கள் திட்டாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதஹும் அன்ஃபக மிஸ்ல வஹதின் ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفا, நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை கொட்டினாலும் கூட அவர்கள் 2 கையினால் அள்ளி போட்டார்களே, அந்த தர்மம் தானியத்தின் அளவு கூட உங்களுடைய நன்மை வராது. இல்லை இல்லை, அதில் பாதி அளவு கூட உங்களுக்கு நன்மை வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, அப்படிப்பட்ட உத்தமர்கள், எப்படிப்பட்ட உத்தமர்கள் என்றால் உஹது மலை அளவு நீங்கள் தங்கத்தை செலவு செய்தாலும் உங்களுடைய இஹ்லாஸ், அவர்கள் கையினால் அள்ளி போட்டார்களே அதற்கு நன்மைக்கு ஈடாக ஆகாது. அப்படிப்பட்ட உத்தமர்கள், அவர்களை பற்றி திட்டுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய நண்பர்களை திட்டாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதஹும் அன்ஃபக அலா அஹதின் வஹதின் ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفه. மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய நண்பர்கள் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள். லா தத்தஹிதுஹும் ஆர்தம் மின் பாதி, எனக்கு பிறகு அவர்களை ஒரு துருப்புச்சீட்டாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களை பற்றி நீங்கள் பரிசீலிக்காதீர்கள், அவர்களை பற்றி நீங்கள் விமர்சிக்காதீர்கள், துருப்புச்சீட்டாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் அவர்களை நேசிக்கிறானோ என்னை நேசிப்பதில் தான் அவர்களை நேசிக்கிறான். ஒமன் அபகதஹும் ஃபபிபுக்தி அபகதஹும், என்னை கோய்ப்பதனால தான் அவரை கோய்ப்பனாக ஆவான். எனவே அவர்களை நீங்கள் விமர்சித்தால் என்னை விமர்சனத்தை போன்றதாகும், அவர்களை விமர்சித்தால் என்னை விமர்சனத்தை போன்றதாகும், அவரை கோபித்தால் என்னை கோபித்ததை போன்றாகும் என்று மிகத் தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக நமக்கு சொல்கிறார்கள். அது மிக அற்புதமான வசனங்களின் வாயிலாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நான் வாசித்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், 900வது வசனம். 900வது வசனத்திலே வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று முதல் ஈமான் கொண்டவர்களும் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், நல்ல முறையில் அவர்களை பின்பற்றியவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். வது அன்ஹு, அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டு விட்டார்கள். வஅத்தலஹும் ஜன்னாத்தின், சொர்க்கத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அதன் கீழால் நதிகள் ஓடுகின்றன. காலிதீன ஃபீஹா அபதா, காலகாலமும் அதில் இருப்பார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம், இது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறான். இந்த வசனத்தில் மிக தெளிவாக பார்க்கிறோம், முந்திய சாபிகூன் அவ்வலூன முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அவர்களை பின்பற்றியவர்களும். நாம் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம். சஹாபாக்கள் 20 ரக்காத் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சஹாபாக்களை அவர்கள் பின்பற்றினார்களோ அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது. திருக்குர்ஆன் சொல்கிறது அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறது போன்று அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். குல், நபியை சொல்வீராக, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அது இலல்லாஹி அலா பஸீரத்தின், அல்லாஹ்வின் பால் நான் அழைக்கின்றேன், மிக தெளிவாக அழைக்கிறேன்.
ஆன வமன் தபியனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் அழைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொல்லும்படியாக பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். குல் நபியை சொல்வீராக, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அதூ இலல்லாஹி, அல்லாஹ்பா நான் அழைக்கிறேன், அலா பசீரத்தின் மிக அறிவார்ந்த முறையிலே நான் அழைக்கின்றேன். ஆன வமன் தபியனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் அழைக்கிறோம். நானும் என்னை பின்பற்றியவர்களும் அழைக்கிறோம் என்றால் என்னையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும், என்னை பின்பற்றியவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை அங்கு சொல்கிறார்கள். நானும் அழைக்கிறேன், என்னை பின்பற்றிய சஹாபாக்களும் அழைக்கிறார்கள். தன்னோடு அந்த சஹாபாக்களை இணைத்துக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த சஹாபாக்களை பின்பற்றுவது அவசியத்திலும் அவசியம் என்று இந்த 2 வசனங்கள் சொல்லி காட்டுகின்றன. இதை மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குற பொழுது சொல்வார்கள். இர்பாது இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் அஹ்மதிலேயும் துர்மதியிலேயும் அபூதாவுதிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மை யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரா, எனக்கு பின்னால் யார் வாழுகிறார்களோ அவர்கள் பலதரமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார்கள், பலவிதமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார்கள். எனக்கு பின்னால் யார் வாழுகிறார்களோ பலவிதமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, அப்பொழுது என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். வசுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன், ஹுலஃபாவுர் ராஷிதீனுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். ஹுலஃபாவுர் ராஷிதீனுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். இங்கு ஒன்று சிந்திக்க வேண்டும். ஹுலஃபாவுர் ராஷிதீனுடைய சுன்னத் என்றால் ரசூலுடைய சுன்னத்தாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திலே போய் சேர்ந்துரும். இவர்களுடைய சுன்னத்து என்று தனியாக சொல்லப்படுகிறது என்றாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை இவர்கள் சொன்னால் என்பதான் அதனுடைய பொருள். அப்போதான் ஹுலஃபாவுர் ராஷிதீனுடைய சுன்னத்தாக ஆகும். இல்லையானால் அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாயிரும். ரசூலுல்லாஹ் சொன்னதையே இந்த சஹாபாக்கள் சொல்வார்களே, ஆனால் இது இவர்கள் பேரிலே வராது, ரசூலுல்லாஹ் பேரிலே வந்துரும். சூரியன் இருக்கிற பொழுது சிம்னி விளக்கையா யாரும் நினைக்க போகிறார்கள்? பெருமானாருடைய சுன்னத்தாக இருந்தால் ஹுலஃபாக்குடைய சுன்னத்து என்று சேர்த்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இது ஹுலஃபாக்குடைய சுன்னத்து என்று தனியாக சொல்கிற பொழுது நான் காட்டாத ஒன்றை இவர்கள் சொல்வார்களே, ஆனால் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்குமானால் அதை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். வ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற அவர்கள் அல்லாஹ்வினால் நேர்வழி பாதையில் சேர்க்கப்பட்டவர்கள் மஹ்தியீன்களான ராஷிதீன்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். தமஸ்ஸகு அலைஹா, அதன் மீது நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ அத்து அலைஹா பின் நவாஜிதி, கடவாய் பல்லை கொண்டு இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். எவன் சொன்னான் என்பதற்காண்டியும் நீங்கள் ஆட்டம் கண்டு விடக்கூடாது. கடவாய்ப்பல்லை கொண்டு இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய சுன்னத்தை கூட சொல்லுகிற பொழுது கூட இவ்வளவு ஸ்ட்ராங்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை. தன்னுடைய சுன்னத்தை மட்டும் சொல்லுகிற பொழுது கூட நீங்கள் நன்கு இடுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், நன்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. சஹாபாக்களுடைய சுன்னத்தையும் சேர்த்து சொல்லுகிற பொழுதுதான் இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாளுகிறார்கள். அல் தமஸ்ஸகு அலைஹா, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ அல்து அலைஹா பின் நவாஜிதி, கடுமையாக அதை கொண்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது சஹாபாக்களுடைய வழிதான் அது நம்முடைய வழி என்பதை நாம் ஏற்று செயல்பட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வினால் புகழ்ந்துரைக்கப்பட்டவர்கள். சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், போயிட்டு போகட்டும், அது லட்சியம் இல்ல, தேவையும் இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்க பாதையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வும் சொன்னதற்கு பிறகு ரசூலும் சொன்னதற்கு பிறகு மற்றவருடைய பேச்சை நாம் எதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் கவனத்தில் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையின் சஹாபாக்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. அதில் தான் இந்த உலகத்தினுடைய மோட்சம் இருக்கிறது, மறு உலகத்தினுடைய சிறப்பும் இருக்கிறது என்பதை நாம் திரும்ப திரும்ப எண்ணி பார்ப்போம். சஹாபாக்களை நாம் பின்பற்றினால் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ்வை நாம் பொருந்திக் கொண்டோம், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்போம் என்ற ஒரு சிறப்பு செய்தி இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தரப்படுகிறது. அல்லாஹு தஆலா அருமை சஹாபாக்களை பின்பற்றிய அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட அந்த சஹாபாக்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலவாத்துல் கரீமி ஷரன் வ ஹௌலா ألف ألف على الرسول المعلى أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله أستغفر
حسبي يقول الله اللهم وفقنا للقيام في ليلة القدر إيمانا واحتسابا يا أرحم الراحمين. اللهم وفقنا للقيام في ليلة القدر إيمانا واحتسابا يا أرحم الراحمين. اللهم وفقنا للقيام في ليلة القدر إيمانا واحتسابا يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا